ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு கிறிஸ்டல் மெசேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஷஃபிள் பண்ணி வச்சுருக்கேன் பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. ஸோ இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ், இதில் இருக்க மெசேஜஸ் என்னங்கிறத பார்ப்போம். எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தென் எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் எடுக்கிறேன். ஆர்எல்ஸ் இதில் என்ன மெசேஜஸ் இருக்கோ அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு வரப்போகுது. ஸோ 2 பைலில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 2 பைலும் பார்க்குறனாலும் எஸ் பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு ஸ்னேக் இருக்கு, கோல்ட் ஃபிஷ், லவர்ஸ் அண்ட் குயின் ஆஃப் ஸ்வார்ட். ஓகே, பைல் நம்பர் 1. சரி, உங்களுக்கு லவ்வர்ஸ் கார்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட ஃபீலிங்ஸ், அது என்ன ஃபீலிங்ஸாக இருந்தாலும் சரி, அதை ஃப்ரீயாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபீல் ஃப்ரீ அண்ட் சேஃப் டு எக்ஸ்ப்ரெஸ் யுவர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படையாட்டையும் சொன்னால் இல்லை இந்த சம்மந்தப்பட்ட பர்சன் கிட்ட சொன்னால் ஏதோ நினைப்பாங்களோ அப்படின்ற குழப்பங்கள் வேண்டாம். உங்களோட எந்த தாட்ஸாக எந்த ஃபீலிங்ஸாக இருந்தாலும் ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஏதோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சூழ்நிலை ஃபேஸ் பண்ணுறீங்க, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக, ஃபேமிலி ரிலேட்டடாக அப்படின்னா எஸ், நீங்கள் போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள். இது வந்து திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டைமிங். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ பர்ஃபெக்ட் டைமிங். நீங்கள் உங்களோட அந்த சேலஞ்சிங்கான சூழ்நிலைகளை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள், அது சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற ஒரு பீரியட் வந்து இருக்கு, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வரும். ஓகேங்களா, நீங்க ஏதாவது மாற்றணும் உங்க லைஃப்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ், அந்த ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்துட்டு உங்களால முடியும். உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவரா சூழ்நிலைகள் வரும். ஸோ அதை நீங்க வந்து நல்ல சான்ஸ் எடுத்துக்கிட்டு மாத்துங்க. என்ன சேஞ்ச் பண்ணணுமோ லைஃப்ல அதை சேஞ்ச் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பைல் நம்பர் 1, உங்களோட 7 சக்ராஸ்ல இருக்கட்டும், உங்களோட பாடியிலும் இருக்கட்டும், சம் எமோஷன்ஸ் வந்துட்டு ஸ்டோர்ட் ஆகியிருக்கு. இது வந்து ஒரு சில கோபங்கள், வருத்தங்கள், ஒரு சில பேர் ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த கிரட்ஜஸ், கிரீஃப், இது எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸுமே வந்துட்டு நீங்கள் உங்களோட பாடியில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் அதை வந்து ரிலீஸ் பண்ணுங்க. மேபி அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸாக இருக்கட்டும், அதை வந்து வெளிப்படையாக ஃப்ரீயாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஒருத்தவங்க மேலே நீங்கள் லவ் வச்சுருக்கீங்க, ஒரு ட்ரூ எஃபெக்ஷன் இருக்குது, பட் அதை அவங்க கிட்ட சொல்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இது வந்து உங்களை ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்க விடலை. ஏதோ ரொம்ப கண்ட்ரோல்டாக, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கீங்க. ஸோ பி ஃப்ளெக்சிபிள். ஓகேங்களா? See, a new cycle offers new and happy promise. New life, new promises கண்டிப்பாக இருக்கு. நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப நல்லா நடக்கும். அதாவது எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சதோ அது எல்லாமே வந்துட்டு அது ரிலேட்டட் டோன்ட் கேருங்கிற மாதிரி போயிடுவீங்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்க போகுது. அண்ட் இந்த ஒரு வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஆல்ரெடி அந்த ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சு. இல்லை அப்படின்னா வெரி சூன் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் வெறும் ஓப்பன் மைண்டடாக, எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லாமல் அந்த ஒரு வாய்ப்பை வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸோட கலந்துருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்துட்டு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுங்க. ஸோ இந்த லவ்வர்ஸ் கார்டோட எனர்ஜி வந்து பைல் நம்பர் 1க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து காமிக்குது. அண்ட் கெரியர் வைஸ் பார்க்குறப்போ
எஸ், குட் லக் அப்படிங்கிறது இருக்கு. பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா சக்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. ஒரு சின்ன விஷயங்கள்ல சக்சஸ் அடைவீங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், வெரி ஷார்ட் டேர்ம் கோல் வச்சிருப்பீங்க, அதுல ஒரு சக்சஸை பார்ப்பீங்க. அண்ட் உங்களோட எதிர்கால பிளானிங் நீங்க போட்ட மாதிரியே கரெக்டா அந்த ஒரு ஜேர்னில வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு வரக்கூடிய டேஸ்ல வந்துட்டு நீங்க பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு பைல் நம்பர் 1க்கு. ஸோ இட் இஸ் அ டைம் டு ரிலாக்ஸ். உங்களோட ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பண்ணுற எல்லாமே கரெக்டான ஜேர்னியில் தான் போகிறீங்க. ஸோ உங்கள் ஃபியூச்சர் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய குட் ஃபார்ச்சூன், நிறைய குட் லக்கு இதெல்லாமே இருக்குது. சரி, அதே மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட அட்டென்ஷனாக இருங்க. ஏதோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மைன்யூட்டான ஏதோ ஒரு ஹிண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களை சுற்றி இருக்குது. ரிகார்டிங் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பை சொல்கிறேன். ஏதோ ஒரு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, எதிர்கால விஷன் இருக்குது, ஆனால் அது ரிலேட்டடான ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பேஸை செட் பண்ணுறதுக்கு இப்போ ஏதோ ஒரு மைன்யூட்டான ஒரு டீட்டெயிலோ ஒரு ஹெல்ப்போ இல்லை ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக வந்து யோசிங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட உள்ளுணர்வு சொல்கிறத கேளுங்க. அண்ட் உங்களுக்கு லக் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இஷ்யூஸாகவே இருக்கும். எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்வலி லக் இருக்கவே இருக்காது. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணீங்கன்னாலுமே வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட்லேயே இருப்பீங்க. பட் இனி வந்து லக் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய டேஸில் வந்துட்டு நிச்சயமாக இருக்கும். சரி, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்னேக் அண்ட் கோல்டு ஃபிஷ் ரெண்டு ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட் அனிமலோடது வந்திருக்கு. திஸ் இஸ் அப்சல்யூட்லி லவ்லி, பாசிட்டிவ் தான். மணி இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. அண்ட் பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் அந்தந்த ஒரு என்ன சொல்றது, பிஸ்னஸ் லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கும், இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட கம்யூனிகேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் வேர்ட்ஸ் ஒரு வார்த்தைகளும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களோட கம்யூனிகேஷனும் சரி, நீங்கள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரைட். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட தாட்ஸ், ஐடியாஸ், பிஸ்னஸ் பிளானாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி ரிலேட்டடான ஐடியாஸ், ஃபேமிலி டுகெதராக வந்துட்டு ஃப்யூச்சர் கொண்டு போகிற பிளான்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அந்த தாட்ஸ் இருக்கும்ல, அது ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் சொல்கிறத வந்து பீப்புள் கேட்காம இருந்திருக்கலாம். பட் இனிமேல் ஒரு செட் ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. ஸோ உங்களோட தாட்ஸை உங்களுக்குள்ளரே வச்சுக்காம ஷேர் பண்ணுங்க. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறதாக இருந்தாலும் உங்களுக்காக ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிங்க. ஸ்பீக் ஃபார் யுவர் செல்ஃப். ரைட். அண்ட் உங்களோட ஃபெமினைன் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இவ்வளோ நாளாக அந்த ஒரு உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்குமான பாண்டிங், இல்லை நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க, சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படின்னா கூட அந்த ஒரு பாண்டிங், லவ் ஃபீலிங், அந்த ஒரு என்ன சொல்கிறது, அட்ராக்ஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகும். சரி, இந்த கார்டை பார்க்குறப்போவே உங்களுக்கு தெரியும், லைக் லவ் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும், அஃபெக்ஷன் நல்லாவே வந்துட்டு இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பைல் நம்பர் 1 உங்களுக்கு பிஸ்னஸ் வைஸுமே வந்துட்டு இனி நல்லா இருக்கும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லையுமே முன்னேற்றங்கள் இருக்கும். ஓகேங்களா. சரி, இது கிராஜுவலாக வரும். ஓகே. ஸோ ஓவர் நைட்டில் வந்து நான் எவ்ரி வீடியோவில் நான் சொல்கிறது, ஓவர் நைட் சேஞ்சஸ் எதிர்பார்க்காதீங்க. உங்கள் சைட்லேயும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் சம் பீப்புள் ஓவர் நைட் சக்ஸஸ்க்கு வெயிட் பண்ணுறீங்க. பட் கிராஜுவல் சேஞ்சஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு பெர்மனண்ட்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த மாற்றங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். Crab and Knight of Cups, Chariot. Okay.
உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்ற யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, அந்த குழப்பங்களில் இருந்தீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. நீங்களே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருப்பீங்க. உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இத்தனை வருஷத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, என்னென்னலாம் வந்து அப்சர்வ் பண்ணீங்க, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேங்களா? உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டேஸில் வெறும் நல்ல குட் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். ஓகே, இந்த தேவையில்லாத அன்னெசரியான விஷயங்கள் பாதி இது விலகிடும். ஓகே, அந்த ஒரு உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து எந்தெந்த விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அண்ட் சம்டைம்ஸ் யூனிவர்ஸ் வந்து உங்கள் கமிட்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற டைமில் எந்த விஷயத்துல இருந்து மூவ் ஆன் ஆனீங்களோ அதே விஷயத்த உங்களுக்கு திருப்பி கொண்டு வந்து அகெயின் நீங்கள் திருப்பி பாஸ்ட்டுக்கு போகிறீங்களா இல்லை அகெயின் மூவ் ஆன் ஆனதுலே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் எமோஷன்ஸ் நல்லா இருக்கு. எமோஷன்ஸ் வந்துட்டு பேலன்ஸ் ஆயிருக்கும். அண்ட் உங்கள் இன்ட்யூஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும். பைல் நம்பர் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு பீப்புளோட மோட்டிவ் தெரியும், என்ன நினைக்கிறாங்க, அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத மேற்கொண்டு அழகா வந்துட்டு ஜட்ஜ் பண்ணுவீங்க. உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அது உங்களுக்கு நிறைய வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா வரக்கூடிய டேஸ்ல ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு அது தேவையில்லாத எனர்ஜிஸ் இப்போ உங்களோட இன்னர் பீஸ் வந்துட்டு கெடுது, எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை, நிம்மதியாவே எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு ரீசன் வந்துட்டு நிறைய இடங்கள்ல உங்களோட உள்ளுணர்வு ஒன்று சொல்லியிருக்கும், அதை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இனி வரக்கூடிய டேஸ்ல உங்களோட இன்னர் பீஸை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட அந்த இன்ட்யூஷனை வந்துட்டு கேளுங்க. ஓகே, யுவர் இன்ட்யூஷன் வில் கைட் யூ. அண்ட் கெரியர் வைஸ் பார்க்குறப்போ நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக மாறுவீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். நீங்களே ரொம்ப ஒரு பிளேஃபுல்லான ஒரு பர்சனாக இருந்திருப்பீங்க. ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் ஒரு கோ வித் த ஃப்ளோங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. பட் ஆனால் இனிமேல் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பீங்க. லைஃப்பையும் சரி உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவீங்க வரக்கூடிய டேஸில். அண்ட் உங்களோட அந்த வில் பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். என்னால் சாதிக்க முடியும், என்னை சுற்றி இருக்கவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முன்னேறி போனால் போகட்டும், பட் என்னால் ஸ்லோவாக நான் வந்து லைஃப்பில் முன்னேறினாலும் அது என்னோட உழைப்பாக தான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். எதிர்கால ரிலேட்டடான பயங்கள் குறையும். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஒரு ஸ்ட்ராங் உங்கள் மேலே உங்களுக்கு 100% நம்பிக்கை வரப்போகுது. அண்ட் அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஒரு தாட் வச்சுட்டு இந்த ஒரு விஷயம் வந்து உங்களை எல்லா இடத்துலையுமே ப்ரொடெக்ட் பண்ணும். உங்களோட 2025ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 2 monthsலேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு நிறைய என்ன சொல்றது, நீங்களே ரொம்ப தைரியம் ஆயிடுவீங்க. என்னோட எதிர்காலம் சேஃப், என்னால் ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் 100% இருக்கும். 2025ல என்ன சேலஞ்சஸ் வந்தாலுமே நீங்கள் அதை அழகாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஒரு நியூ ஜேர்னி, நியூ ட்ராவல் இருக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு போகலாம். மேபி மேரேஜ்க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா எஸ், லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் மேரேஜுக்கு கொண்டு போகணும், வீட்டில் போய் பேசணும், எஸ் டெஃபினட்டாக டைம் நல்லா இருக்கு. அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. பிகாஸ் நியூ ஜேர்னி இஸ் ஹியர். அண்ட் உங்களோட மைண்ட் செட் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும்னு நான் சொன்னேன், வில் பவர் அதிகரிக்கும்னு சொன்னேன். ரொம்ப டைம் மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து இருப்பீங்க, எதையுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க மாட்டீங்க. ஸோ பட் உங்கள் மைண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். பைல் நம்பர் 2, உங்களோட மைண்ட் செட் கொஞ்சம் வந்து சேலஞ்சஸ் கொடுக்கும். ஸோ ஃபோக்கஸ், மென்டல் கிளாரிட்டி முக்கியம், ஃபோக்கஸ் முக்கியம். இந்த ஓவர் திங்கிங் மட்டும் வேண்டாம், அது மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் உங்கள் மனசை வச்சீங்கனாலுமே அது உங்களால் செய்ய முடியும்.
ஓகேங்களா? ஸோ உங்களோட மைண்ட் விஷயத்தில் மெமரிஸ் அண்ட் ஓவர் திங்கிங் இது மூணுத்தையுமே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அது ரிலேட்டடாக. ஏன்னா இவ்வளோ நல்ல நியூ பிகினிங்ஸ், நல்ல ஒரு விஷயங்கள் வருது, யூனிவர்ஸ் டைரக்ட் ஆன்சர்ஸ் கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்களா அதை வந்து ஓவர் திங்கிங் தேவையில்லாத விஷயத்த பண்ணி ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு கைடுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபீலிங்ஸ், உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி ஃபீலிங்ஸ் வந்து மாறும். இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப ஒரு ஒர்க்லேயே நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய டேஸில் லவ், ரிலேஷன்ஷிப், ஃபீலிங்ஸ், அந்த அட்ராக்ஷன், இந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு ஜென்யூன் ஃபீலிங்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அண்டு ஆக்சுவலி உங்களுக்கு சீக்ரெட்டாக ஒரு பர்சன் இருக்காங்க. அது வந்து மேபி உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கலாம், உங்களுக்கு அந்த பர்சனை தெரிஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா சம்மன் இருக்காங்க, அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ஜென்யூனான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ பட் ஸ்டில் அந்த பர்சன் வந்துட்டு உங்ககிட்ட அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஏன் பண்ண மாட்டாங்கன்னா பிகாஸ் அவங்க வந்து வெரி ஸ்கேட். இப்போ உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பவர் இருக்கு, உங்களுக்கான அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கு, ரொம்ப போல்டான ஒரு பர்சன் அப்படிங்கிறத அந்த பர்சன் நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு இப்போதைக்கும் அந்த பர்சன் உங்ககிட்ட எதுவும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. மேபி லேட்டர் இன் த ஃபியூச்சர் அப்கமிங் டேஸ்ல வந்து சான்சஸ் இருக்கு. லவ் ப்ரப்போசல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு பார்ட்னர்ஷிப், சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு இவ்வளோ நாள் தனிமையாகவே உங்கள் ஜேர்னி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான ஒரு சப்போர்ட், ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரைட் டைம் உங்களோட கெரியர் விஷயத்தில். ஏதாவது ஹெல்ப் வேணும், ஓகே நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், இல்லை இது ஒரு விஷயம் நான் செய்ய போகிறேன், பட் ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ஒரு சஜஷன் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக கேளுங்க. ஓகே, ஏன்னா வந்து இந்த டைம்ல நீங்க பார்ட்னர்ஷிப்போட ஒர்க் பண்றப்போ இன்னும் சீக்கிரமாவே நீங்க நினைச்சதை சாதிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெனிஃபிட் அண்ட் கான்டாக்ட்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ ஹெல்ப் வேணும்னா வந்துட்டு நீங்க கேட்கலாம். பிகாஸ் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருப்பாங்க. ஸோ இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கவலையப்படாதீங்க, டெஃபினட்டா வந்துட்டு இருக்காங்க. இது ஓவராலாக வந்து ஃபோக்கஸ் தான் இங்கே. ஓகே, மெயின்டைன் ஃபோக்கஸ் டு கம்ப்ளீட் அ ப்ராஜெக்ட் ஆர் அச்சீவ் அ கோல், அதை தான் வந்து சொல்கிறாங்க. ரைட். ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ கெரியர் வைஸ்லையுமே சரி, ரிலேஷன்ஷிப் வைஸ்லையுமே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பட் ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி மைண்ட் செட், ஃபோக்கஸ், கிளாரிட்டி, மென்டல் ஹெல்த் இது மட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பிளாக்கேஜஸாக இருக்காது. அது மட்டும் தான் பிளாக்கேஜஸாக தெரியுது. ஸோ அது மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்துட்டு ஸ்லோவாக வந்து உங்களால் போக முடியும். அண்ட் வந்துட்டு கிராஜுவல் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா, நான் இப்போ சொல்கிறேன் ஓவர் நைட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காது, கிராஜுவலான ஒரு சேஞ்சஸ்ங்கிறது இருக்கும். நீங்கள் அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆன்சர் இருக்கும். ஸோ நான் எவ்ரி வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓவர் நைட் சேஞ்சஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம், அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்களோட என்ன சொல்கிறது மைண்ட் செட்டாக இருக்கட்டும், எமோஷன்ஸ் சேஃபாக ப்ளே பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் ஒரு சில பேர் ஓவர் நைட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக டிசப்பாயின்மெண்ட்டில் தான் முடியும். நீங்கள் நான் என்னோட ரீடிங்கில் நிறைய கைடன்சஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அண்ட் நிறைய ஹிண்ட்ஸ் ஆல்சோ கொடுக்குறேன். ரொம்ப டீப் ரீடிங் மாதிரி தான் நான் கொடுக்குறேன். பட் ஸ்டில் சம் பீப்புள் வந்துட்டு நடக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறீங்க. பட் ஐ கேவ் எவ்ரிதிங், எல்லா ஹிண்ட்டும் கொடுத்துட்டேன். நீங்கள் உங்கள் சைடில் இருந்து நிறைய ஒர்க் பண்ணுங்கள், ஸ்டெப் எடுங்க. டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹிண்ட், ஒரு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவாவது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ கிவ் அப் பண்ணாதீங்க. மேபி டைம் சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்கலாம், பட் கிவ் அப் மட்டும் பண்ணாதீங்க. அண்ட் எதுவும் நடக்கலையே கிடைக்கலையேன்னு நெகட்டிவ் டாக்ஸ் வேண்டாம். ஸ்டே பாசிட்டிவ். கண்டிப்பாக வந்துட்டு ஒன் டே இட் வில் கிளிக். ஓகே, ஸோ தேங்க்யூ. தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ.